நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு பேக்ரவுண்ட் புரியாம எத படிச்சாலும் உங்களுக்கு கேள்வியா தான் இருக்கும் ஆக்சுவலா. உங்களுடைய கேள்வி நியாயமா இருந்தாலும், ஆனா நீங்க கொஞ்சமாவது இந்த இந்த மார்க்கத்தோடைய பின்னணி என்னங்க புரியாம நீங்க எது பண்ணாலும் விளங்கவே விளங்காது முதல்ல. ஏன்னா, விளங்குறதுக்கு நம்ம கான்டெக்ஸ்ட் தெரிஞ்சாகணும். இன்னைக்கு ஒரு ஒரு ஹிஸ்டரி தெரியாம இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஒரு அ இலங்கை மக்களை குறிச்சு உங்களுக்கு தெரிஞ்சாகணும்னா, நேரா போய் சண்டை போட முடியாது. இலங்கை மக்கள் எங்கேருந்து வந்தாங்க? அந்த மக்கள் தமிழ் மக்கள் எங்கேருந்து வந்தாங்க? அங்க இருக்கிற இலங்கை மக்கள் எங்கேருந்து வந்தாங்க? இல்ல அவங்க ஆதி காலத்தில ஒரிசால இருந்தாங்க. ஒரிசாலேருந்து ஒரு கூட்ட மக்கள் தான் இலங்கைக்கு சிங்களர்களா போனாங்க. இதெல்லாம் படிச்சா மாத்திரம் தான் நமக்கு வந்து ஒரு கான்டெக்ஸ்ட் புரியும். அப்போ உண்மையான மார்க்கம் தெரிவதற்கு, உண்மையாகவே அந்த இறைவன் எப்பேர்ப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தா சொல்லக்கூடாது. எப்பேர்ப்பட்ட விஷயங்களை மனுஷனுக்கு போதித்தார்ங்கிற விஷயத்த நம்ம கத்துக்கணும் முதல்ல ஆக்சுவலா. அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்து பாடப்பட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கிலும், எல்லா வாக்கிலும் முன்னறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். யோவான்